ஆதியாகமம் 32வது அதிகாரம். அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். மேற்கொண்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறது ஆங்கிலத்தில் ப்ரிவைல்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவன் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டானா? அப்படி கிடையாது. மனுஷரோட அவனுடைய போராட்டம் என்னென்ன அப்படின்னா, லாபானோடு கூட 20 வருஷம் வெயிலையும் பனிலையும் அநேக காரியங்களில் ஹி ஸ்ட்ரகிள்டு. ரொம்ப கஷ்டப்பட்டான். எவ்வளோ முறை 10 முறை சம்பளத்தை மாற்றினான். அது எல்லாவற்றின் நடுவுலையும் ஆண்டவருக்குள்ள அவன் நிலச்சிருந்தான். அடுத்தது தேவனோடு போராடி மேற்கொண்டாய். ஓசியால் வாசிக்கும் பொழுது தான் அந்த போராட்டம் என்னன்னு தெரியும். கண்ணீரோடு அவன் அழுது கெஞ்சினான். தேவதூதனானவரோடு கூட, அதாவது அவர் காலை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு அவன் அழுது கெஞ்சினான். அதுதான் எழுதியிருக்கு, போராடி மேற்கொண்டான்னு சொல்லிட்டு. ஆண்டவர்கிட்ட என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் இல்லை. மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னா அவர் தோத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் யாக்கோபை பார்த்து சொல்ல, நீ ஜெயிச்சிட்டடா, நீ மேற்கொண்டாய். எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்ல. ஒன்றும் இல்லை, தம்முடைய அன்பின் நிமித்தமாய் அவர் ஒரு விட்டு கொடுக்குறார். அன்புனால் அவர் இறங்குகிறார். இப்படி சொன்னால் புரியும். நம்ம அப்பா பிள்ளை இருக்கும் பொழுதில்ல, நிறைய நேரத்தில் இந்த பல பரீட்சை மாதிரி இந்த கையை வச்சு சண்டை போடுவோம். அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைனுடைய ரொம்ப பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு கையை அழுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோடு அதை செய்வாங்க. உடனே அப்பா என்ன பண்ணுவார்னா அப்படியே விட்டு கொடுத்துருவார். அவன் அன்பின் நிமித்தமாய், அவன் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாய். இட் டசன்ட் மீன் அவர் தோத்துட்டாருன்னு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவனை பார்த்து சொல்ல, ஆமாடா நீ ஜெயிச்சிட்ட, ஆமாம் தங்கம் நீ ஜெயிச்சிட்ட, ஹல்லேலூயா. ஜெயிச்சது ஒன்றும் இல்லை அவன் ஜெபம், ஜெயிச்சது ஒன்றும் இல்லை அவனுடைய விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம். ஜெயிச்சது ஒன்றும் இல்லை அவன் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறதான நம்பிக்கை. ஜெயிச்சது ஒன்றும் இல்லை தேவன் நம்ம மேலே வச்ச கிருபையின் அன்பு. ஆமென், ஆமென். God bless you.